வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ். இன்றைக்கி 15/7/2025 குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின சில டீட்டெயில் பார்க்கலாம். இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 13/8/2025, அதாவது ஆகஸ்ட் 13 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் பார்த்திங்கன்னா 28/9/2025, அதாவது செப்டம்பர் 28 கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட்டு. மெயின் எக்ஸாமுக்கான டீட்டெயிலாம் ஃபர்தராக சொல்லுவாங்க. நம்ம வேக்கன்சி டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2க்கு பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சின்னு. வேக்கன்சி பார்த்திங்கன்னா வெறுமனே 50 வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்மின்னு உங்களுக்கே தெரியும், ரொம்பவே கம்மியான வேக்கன்சி. அடுத்தது குரூப் 2Aக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 595, அதுதான் குரூப் 2Aக்கான வேக்கன்சி. மொத்தமாக பார்த்திங்கன்னா 645 வேக்கன்சி தான் வந்திருக்கு. இதில் ரிசர்வேஷன் அது இதுன்னு போகும், பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஆகும். 1000 கிட்ட வரதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து ஏஜ் வாரியாக அதுக்கு போஸ்டிங்க்கு ஏஜ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். இது தெரியும் உங்களுக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம்னு ரெண்டாக நடக்கும். ப்ரிலிமினரி பாஸ் ஆனால் தான் அடுத்து மெயினுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி பார்த்திங்கன்னா காமனாக தான் எழுதுவாங்க. குரூப் 2, 2A ரெண்டு பேரும் காமனாக தான் இதில் எழுதுவாங்க. இதில் என்னென்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிவிட்டு அவங்களோட விருப்பம். அது வந்து லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். அது வந்து 100 கொஷின்ஸுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து SSLC ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு 75 கொஷின் இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின். மொத்தமாக பார்த்திங்கன்னா மார்க் வைஸ் பார்த்திங்கன்னா 300 மார்க்கு. டியூரேஷன் 3 மணி நேரம். இது வந்து ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிவிங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இது வந்து குரூப் 2, 2Aக்கு காமனானது. அடுத்தது இதுலேருந்து பாஸ் ஆகி அடுத்து செலக்ட் ஆவாங்க. அவங்க தான் வந்து மெயின்ஸுக்கு போவாங்க. அவங்க மெயின்ஸில் குரூப் 2, 2A ரெண்டுமே பிரிஞ்சிரும். குரூப் 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு இருக்கும். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அது வந்து SSLC ஸ்டாண்டர்டு 100 மார்க்குக்கு இருக்கும், 3 மணி நேரம். இது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும், அதாவது எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, அது டிகிரி ஸ்டாண்டர்டு 300 மார்க்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து குரூப் 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயே இருக்கும். அதுவுமே அவங்க ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக மெயின் எக்ஸாம் ஃபார் குரூப் 2Aக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சிலபஸே மொத்தமாகவே லாங்குவேஜ் பேப்பரை தூக்கியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பார்க்கலாம். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SSLC ஸ்டாண்டர்டு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்குக்கு. அது மட்டும் இவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவாங்க. அடுத்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பெரிய சேஞ்ச் இருக்குது. என்னென்னா லாங்குவேஜ் பேப்பரே கிடையாது. அதாவது ஜென்ரல் தமிழும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷும் சரி, அந்த லாங்குவேஜ் பேப்பரே கிடையாது. வெறும்னே ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 150 கொஷினா. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் SSLC ஸ்டாண்டர்டில் 50 கொஷினா. மொத்தமாக பார்த்தா 200 கொஷின் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 அது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது குரூப் 2Aக்கு வந்து இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். CBTன்னு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்தராக சேஞ்ச் ஆகுதா இல்லையானா அது போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து மிகப்பெரிய அநியாயமான விஷயம். இது மட்டும்தான். அது பெருசாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் போனதில் தமிழ் எழுதுகிறவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அது ஏன் இப்படி டிஎன்பிசி இப்படி மேலே இதை மாதிரி அடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே ஜிஎஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் அங்கே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு இங்கே மெயின்ஸுக்கு வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது ஈஸியாக இருக்கும். குரூப் 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2A இருந்தாலும் சரி. அதுவும் முக்கியமாக குரூப் 2Aக்கு ரொம்பவே இது கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. படிக்க சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.